ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த வார்த்தையை எப்படி சென்டென்ஸில் இஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வார்த்தையை. ஆனால் இதோட யூசேஜ் எப்படி அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு காமனான விஷயம்தான். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் படிக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா அஹெட். ஹெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ப்ரிப்போசிஷனாக மாறிவிடும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அஹெட் அப்படிங்கிற வார்த்தை. சரி, நல்லா கவனிங்க நண்பர்களே. இந்த அஹெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முன்னாடி. முன்னாடினா உங்களுக்கே நிறைய அர்த்தம் தெரியும் தமிழில். ஒரு பொருளுக்கு முன்னாடியா, அந்த நேரத்திற்கு முன்னாடியா, அப்புறம் ஒரு இடத்திற்கு முன்னாடியா, நிறையா ஐடியாஸ் வந்து உங்களுக்கே தோணும். ஏன்னா முன்னாடி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழில் நிறைய யூசஸஸ் வச்சுருக்கோம். அதெல்லாமே இந்த இடத்துல செட் ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இந்த வார்த்தையை நம்ம வெறும் அஹெட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்னொரு ஃபார்மெட் இருக்குங்க. அந்த இன்னொரு ஃபார்மெட் என்ன, அஹெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்மில் தான் நாம் இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான ப்ரிப்போசிஷன் நண்பர்களே. சரிங்களா? ரைட். நல்லா கவனிங்க. இதை வந்து ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகே? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு முன்பு. ஓகே? பொருளுக்கு முன்பு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லலாம்னா காலம் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? பொருளுக்கும் இடத்திற்கும் காலத்திற்கும். பொருள் அப்படின்னாலே இடமெல்லாம் அதில் சேர்ந்துடும். சரிங்களா? அப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸில் தான் இன்றைக்கி நாம் இந்த வார்த்தையை படிக்க போகிறோம். இப்போது நீங்கள் உடனே யோசிக்கலாம், அப்போ இதற்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தை இருக்குல்ல, எப்படி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வச்சுருக்குமே, அது யூஸ் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. டெஃபினட்டாக கேட்பீங்க, காமெண்ட்டில் போடுவீங்க. அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது அஹெட் ஆஃப் அளவுக்கு இஃபெக்டிவாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி தான் இயங்கும். சரிங்களா? சரி, கவனிங்க, சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுகிறேன் பாருங்க. எங்களுக்கு முன்னாடி இருந்த எப்படி எங்களுக்கு முன்னாடி இருந்த கார் திடீரென்று நின்றது. ஓகே? திடீரென்று நின்றது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த கார் திடீரென்று நின்றது. இதில் நமக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, காரு திடீர்னு நின்றுச்சு. எப்படி? கார் திடீரென்று நின்றது. அதை சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம்? த கார் ஸ்டாப்ட் சடன்லி. இது நமக்கு தெரிந்ததே. ஓகே? த கார் ஸ்டாப்ட் சடன்லி. காரு சடனாக நின்றுச்சுப்பா. எப்படி? காரு சடன் என்னாச்சு? நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இதற்கு முன்னாடி நாம் ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். அந்த கார் எந்த காராமா? நமக்கு முன்னாடி இருந்த கார். அப்போது முன்னாடி வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. த கார், ஓகே, த கார் எங்களுக்கு முன்னாடி இருந்த கார். எப்படி? எங்களுக்கு முன்னாடி இருந்த கார். அப்போது எப்பெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு பொருளை பற்றி பேசுகிறோமோ, நல்லா கவனிக்கணுங்க, முன்னாடி இருந்த ஒரு பொருளையும் சேர்த்து சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள், அஹெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு அஸ், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். நல்லா கவனிக்கணுங்க. அஹெட் ஆஃப் அஸ், அதாவது ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருள் எதற்கு முன்பாக இருந்தது? பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போது எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அஹெட் ஆஃப் அஸ். ஓகே? த கார் அஹெட் ஆஃப் அஸ் ஸ்டாப்ட் சடன்லி. எங்களுக்கு முன்னாடி இருந்த கார் திடீரென்று நின்றது. புரியுதுங்களா?
த கார், எந்த காரு? அஹெட் ஆஃப் அஸ். இந்த இடத்துல இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் சொன்னாலும் கரெக்டு தான். த கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் ஸ்டாப்ட் சடன்லி. த கார் அஹெட் ஆஃப் அஸ் ஸ்டாப்ட் சடன்லி. அப்போ இது ஒரு யூசேஜ். அப்போ என்னென்ன நண்பர்களே, இந்த அஹெட் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா 100% யாருக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த நபரை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இல்லாட்டி மீனிங் வராது. இதே ஃபார்முலா தான் நாம் இன்ஃப்ரண்ட் ஆஃப்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கட்டும், அஹெட் ஆஃப் இருக்கட்டும், ரெண்டு வார்த்தையுமே ஆஃப் ஆஃப்னு முடியுது அப்படின்னா அதற்கு அடுத்து கண்டிப்பாக நாம் ஒரு ஆப்ஜெக்டை போடணும். எந்த ஆட்களுக்கு முன்னாடியோ எந்த பொருளுக்கு முன்னாடியோ அந்த பொருளை மென்ஷன் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் கேட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் கேட், எங்கள் கேட்டுக்கு முன்னாடி, எங்களுக்கு முன்னாடி. அப்போ எந்த பொருளுக்கு முன்னாடி அந்த பொருளை ஆஃபுக்கு அடுத்து போட்டே ஆகணும் நண்பர்களே. அதுதான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அடுத்து அஹெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையோட ரூல். ஆனால் இந்த அஹெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த ரூல் தேவையில்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்துச்சு, அதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னு முன்னாடி இருந்த பொருளை பற்றி அது பேசாது. எப்படி சொல்லும் அப்படின்னா, முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். எதற்கு முன்னாடி அது சொல்லலை. நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், டே ஸ்ட்ரைட்டாக போ, முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய் நில்லு இப்படின்னு நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு வைங்களேன். எப்படி? ஸ்ட்ரைட்டாக போடா, முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். எப்படி? அங்கே முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், அங்கே நில்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், கோ ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட்டாக போ, there will be a temple. எப்படி? அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா there will be a temple. அங்கே முன்னாடி ஒரு கோயில் இருக்குண்டா இப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு கோயில் இருக்குண்டா, there will be a temple ahead. அவ்வளோதான், அதான் முடிச்சிடணும். அப்போது எந்த பொருளுக்கு முன்னாடி இருக்குன்னு நம்ம சொல்லலை. பேங்க்குக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குண்டா, டீ கடைக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குண்டா, அதில் பெரிய ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குண்டா நம்ம சொல்லலை. முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், அவ்வளோதான். எதுக்கு முன்னாடி சொல்லலை. அப்போது எந்த பொருளுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாமல் மொட்டையாக முன்னாடி இருக்குண்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போட்டுட்டு அதற்கு அடுத்து நீங்கள் அஹெடை போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. ஆனால் பேங்க்குக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். எப்படி? பேங்க்குக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், ஆலமரத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா there will be a temple ahead of என்ன சொல்லலாம், டீ ஷாப், ahead of என்ன சொல்லலாம், ஸ்கூலுங்களா, அஹெட் ஆஃப் அ ஸ்கூல், அஹெட் ஆஃப் அ பேங்க் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது அஹெட் அப்படின்னா சென்டென்ஸை முடிச்சிடும், அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகாது. அஹெட் ஆஃப்னு சொன்னோம்னா ஆஃபுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்டை போடணும், எதற்கு முன்னாடி அப்படிங்கிறத போடணும். இதுதான் ரூல் ரெண்டுத்துக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் யூசேஜஸை டிஃப்ரென்சஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஹெட் அண்ட் அஹெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை பக்காவாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அஹெட்டுக்கும் அஹெட் ஆஃபுக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் வராது நண்பர்களே. இல்லாட்டி ஹோம்ஒர்க் பார்க்கும்பொழுது டவுட் வரும். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸில் நான் 2 ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதற்கேற்ற மாதிரி தான் நாம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. சரிங்களா? பாருங்கள், எங்களால் முன்னால் ஒரு பாலத்தை பார்க்க முடிகிறது. எங்களால் இங்கிருந்து முன்னால் அந்த பாலத்தை பார்க்க முடிகிறது. அப்போ நாம் இங்கே இருக்கிற தூரத்திற்கும் பாலம் இருக்கிற தூரத்துக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும். ஏன்னா முன்னால் ஒரு பாலத்தை பார்க்க முடியுதுன்னா பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத நம்ம பார்த்து சொல்லுவோம். முன்னால் ஒரு பாலம் இருக்குடா, அந்த பாலத்தை எங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. எதற்கு முன்னால் இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோமா? அந்த பெரிய குளத்துக்கு முன்னாடி இருக்குது, ஆற்றுக்கு முன்னாடி இருக்க பாலம், அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அங்கே முன்னால் ஒரு பாலத்தை எங்களால் பார்க்க முடியுது நம்ம மொட்டையாக சொல்கிறோம். அப்போது அஹெட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம தனிச்சு யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? பாருங்கள், எங்களால், இந்த முன்னால் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க, மீதி படிங்க. எங்களால் ஒரு பாலத்தை பார்க்க முடிகிறது. எங்களால் ஒரு பாலத்தை பார்க்க முடிகிறது. ரொம்ப சிம்பிள். we can see a bridge. எங்களால் ஒரு வேலையை செய்ய முடிகிறது அப்படின்னா கேன் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் we can see a bridge. we can see a bridge. எங்களால் ஒரு பாலத்தை பார்க்க முடிகிறது. அந்த பாலம் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, எங்களால் அந்த முன்னால் இருக்க பாலத்தை பார்க்க முடியுது அப்படின்னா அஹெட். அவ்வளோதான்.
பாருங்கள், we can see a bridge ahead. We can see a bridge ahead. We can see a bridge ahead. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் எந்த பொருள் இருக்குது? பிரிட்ஜ் இருக்குது. அதற்கடுத்து அஹெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அஹெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அஹெட் அப்படிங்கிற வார்த்தை வருது. தூரத்தில் இருக்கிற, தூரத்தை பற்றி பேசும் பொழுது, டிஸ்டன்ஸை பற்றி பேசும் பொழுது. சரிங்களா? திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து, அவ இந்த முன்னால் இருக்கிற ஒரு நாயை கவனித்தாள். பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் முன்னால் இருக்கிற நாயை கவனிச்சா அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த நாயை கடிச்சு வச்சுருமோன்னு பயம். புரியுதுங்களா? பாருங்கள், அவள் முன்னால் ஒரு நாயை கவனிச்சா. ரொம்ப சிம்பிள். ஷீ noticed a dog. டாகு கொஞ்சம் முன்னால் இருக்குது. சரிங்களா? ahead. ஓகே, ahead. She noticed a dog ahead. She noticed a dog ahead. மறுபடியும் சொல்லுங்க. She noticed a dog ahead. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பர்டிகுலர் ahead அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை போடுறீங்க. She noticed a dog ahead. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது டிஸ்டன்ஸை பற்றி பேசாமல் மூமெண்ட்டை பற்றி பேசுகிறோம், ஒரு பொசிஷனை பற்றி பேசுகிறோம். பாருங்களேன், அந்த சிறுவன் முன்னால் நகர்ந்தான். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் கொஞ்சம் இப்போ நகர்றான். நம்ம அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து பேசும்போது சொல்கிறோம், எங்களுக்கு முன்னாடி இருந்த பையன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் அப்படியே நகர்ந்தான். அந்த சிறுவன் முன்னால் நகர்ந்தான். நல்லா கவனிக்கணும், முன்னால் நகர்ந்தான். நாம் டிஸ்டன்ஸை பற்றி பேசலை, அந்த பையனோட மூமெண்ட்டை பற்றி பேசுகிறோம். மூமெண்ட்டு முன்னாடி, அந்த பையனோட மூமெண்ட்டு முன்னாடி போகுது, அந்த ப்ராக்ரஸை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இடங்களில் டிஸ்டன்ஸை பற்றி பேசாமல் ப்ராக்ரஸை பற்றி பேசும் பொழுது இந்த மாதிரி இடங்களில் நாம் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், த பாய், ஓகே, நகர்ந்தான், ஓகே, மூவ்ட் அஹெட். அவ்வளோதான். அந்த பையன் முன்னாடி நகர்ந்தான். ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? அஹெட் வந்திருக்கு. ஏன்னா அது டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறோம். மூவ்டு அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து அஹெட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஏன்னா இங்கே மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், ப்ராக்ரஸை பற்றி பேசுகிறோம். பாருங்கள், அந்த சிறுவன் முன்னால் நகர்ந்தான். த பாய் மூவ்ட் அஹெட். கார் முன்னால் நகர்ந்தது. த கார் மூவ்ட் அஹெட். த கார் மூவ்ட் அஹெட். புரிஞ்சுங்களா? அந்த பெண் முன்னாடி நகர்ந்தால். த கேர்ள் மூவ்ட் அஹெட். இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி வரும். சரிங்களா? ரைட். அவர் முன்னால் இருக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி பார்த்துட்டு டிஸ்டன்ஸை பற்றி பேசலாம். இந்த இடத்துல மீனிங் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தான் எங்கள் டீமில் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறார். அவரோட பொசிஷன் 10 பேர் இருக்குது அப்படின்னா 10 பேர்த்தையும் லீட் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி இருக்கிறார். எப்படி? 10 பேர்த்தையும் லீட் பண்ணிவிட்டு 10 பேர்த்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அவர் முன்னாடி இருக்கிறார். அவரோட பொசிஷனை பற்றி பேசுகிறோம். நல்லா கவனிக்கணுங்க, பொசிஷனை பற்றி பேசுகிறோம். இப்போ நார்மலாகவே இங்கிலீஷில் ஒருவர் இவ்வாறாக இருக்கிறார், அவ்வாறாக இருக்கிறார், இப்படி இருக்கிறார் அப்படின்னு பொசிஷனை பற்றி பேசுறதுக்கு, நிலைமை பற்றி பேசுறதுக்கு என்ன மாதிரியான சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். வெரி குட். நார்மல் பி வெர்பை யூஸ் பண்ணி அதற்கு அடுத்து ஒரு லொக்கேஷனையோ இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டை சொல்கிறதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அவர் இருக்கிறார். பாருங்கள், ஹீ இஸ். அவர் முன்னால் இருக்கிறாரு. ஹீ இஸ் அஹெட். அவ்வளோதான். ஹீ இஸ் அஹெட். ஹீ இஸ் அஹெட். இங்கே நம்ம டிஸ்டன்ஸை பற்றி பேசலை நண்பர்களே. டிஸ்டன்ஸை பற்றி பேசலை. டிஸ்டன்ஸை பற்றி பேசணும்னா இந்த அஹெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை சொல்லணும். எதற்கு? அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸை பற்றி பேசுவோம்ல, அந்த பாலம் முன்னாடி இருக்கிறது, அது முன்னாடி இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அஹெட் போடுவோம். இங்கே ஆப்ஜெக்ட் கிடையாது, டைரெக்டாக பி வெர்புக்கு அடுத்து வர்றதுனால இவரோட ஸ்டேட்டஸ் சொல்கிறோம். இப்போது அவர் தான் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் விட அவர் முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஹீ இஸ் அஹெட். ஹீ இஸ் அஹெட். புரியுதுங்களா அர்த்தம்? பி வெர்புக்கு அடுத்து அஹெட் வருது. இங்கே மெயின் வெர்புக்கு அடுத்து அஹெட். மெயின் வெர்புக்கு அடுத்து அஹெட் வரும் பொழுது ஒரு மூமெண்ட்டை பற்றி பேசுகிறோம். பி வெர்புக்கு அடுத்து அஹெட் வரும் பொழுது பொசிஷனை பற்றி பேசுகிறோம். திரும்ப திரும்ப இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் புரியும். ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அஹெட் வந்தால் இந்த மீனிங், மெயின் வெர்புக்கு அடுத்து அஹெட் வந்தால் இந்த மீனிங், பி வெர்புக்கு அடுத்து வந்தால் இந்த மீனிங் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், பந்தயத்தில் அவர்கள் முன்னால் இருக்கின்றனர். ரேஸில் அவங்க தான் இப்போ முன்னாடி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு,
லிஸ்ட்டு போடுறாங்க, இல்லாட்டி ரேஸ் போயிட்டே இருக்குது. ரேஸ் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே டிஸ்பிளே ஆகும், யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்க்குறோம், அந்த மானிட்டர் பார்க்கும்போதே அவங்க முன்னாடி இருக்காங்கடா, ரேஸில் அவங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்னு என்ன, அவங்களோட பொசிஷனை பற்றி பேசுகிறோம். இருக்கின்றனர், பொசிஷன். ரொம்ப சிம்பிள் பாருங்கள், அவர்கள், தே ஆர், எப்படி, தே ஆர் ahead, they are ahead எதில், ரேஸில், they are ahead in the race. ஓகே, they are ahead in the race, ரேஸில் அவங்க முன்னாடி இருக்காங்க. ஓகே, பி வெர்புக்கு அடுத்து என்ன வருது, நமக்கு ahead அப்படிங்கிற வார்த்தை வருது, ahead of அப்படிங்கிற வார்த்தை வரலை, வந்துச்சுன்னா அதோட மீனிங் வேறு. புரியுது நண்பர்களே, பாருங்கள், they are ahead in the race, they are ahead in the race, அவங்க தான் பந்தயத்தில் இப்போ முன்னாடி இருக்காங்க. கிளாஸில் அவங்க தான் இப்போதைக்கு டாப்பில் முன்னாடி இருக்காங்க. They are ahead in the class, they are ahead in the class, they are ahead in the class. புரியுது நண்பர்களே, இப்போ நல்லா மைன்யூட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று, டிஸ்டன்ஸை பற்றி பேசும்பொழுது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ahead, மூமெண்ட்டை பற்றி பேசும்பொழுது வேர்புக்கு அடுத்து, அதுவும் மெயின் வேர்புக்கு அடுத்து ahead, ஒருத்தருடைய பொசிஷனை பற்றி பேசும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்காங்கடா அப்படின்னு பொசிஷனை பற்றி பேசும் பொழுது பி வெர்புக்கு அடுத்து ahead அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது ahead of அப்படிங்கிற வார்த்தையை எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க நண்பர்களே. முன்கூட்டியே நாங்கள் திட்டம் போட்டோம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த முன்கூட்டியே அப்படின்னா முன்கூட்டியே நான் வந்து அலர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரிகாஷன் கிடையாதுங்க. இங்கே டைமை பற்றி தான் பேசுகிறோம். முன்னாடியே, எப்படி முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் திட்டம் போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த முன்கூட்டி அப்படிங்கிறது காலத்தை பற்றி பேசுது. முன்கூட்டி அப்படின்னா அப்போ எப்பெல்லாம் நீங்கள் காலத்தை பற்றி பேசுகிறீங்களோ, நல்ல வேலைடா முன்னாடியே நாங்கள் இதை பண்ணிட்டோம்டா அப்படிலாம் எப்போ காலத்தை பற்றி இந்த முன்கூட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் திட்டம் போட்டோம். ஓகே, நாங்கள் திட்டம் போட்டோம் அப்படின்னா வி பிளான்ட், அவ்வளோதான். வி பிளான்ட், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் திட்டம் போட்டோம், வி பிளான்ட், முன்கூட்டியே. அப்போ ஏதோ ஒரு டைமை நம்ம மென்ஷன் பண்ணி அந்த டைமுக்கு முன்னாடியே தான் திட்டம் போட்டிருப்போம். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ahead of time, அவ்வளோதான். வி பிளான்ட் ahead of time, நல்லா முன்கூட்டியே, முன்னாடி என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ட்ரிப்புக்கு பிளான் போட்டோம், நாங்கள் இந்த பிளான் போட்டோம், அந்த பிளான் போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். வி பிளான்ட் ahead of time, வி பிளான்ட் ahead of time. எப்படி, வி பிளான்ட் ahead of time, ஈஸி தான். எங்கள் அணி மற்ற அணிகளுக்கு முன்னால் இருக்கிறது. நல்லா கவனிக்கணுங்க. இப்போ நாம் டைமை பற்றி பேசலை, பொசிஷனை பற்றி பேசுகிறோம். ஏதோ ஒரு ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஸில் இருக்கோம். இந்த ரேஸில் என்ன ஆகுது அப்படின்னா மற்ற அணிகளுக்கு முன்னால் நம்ம இருக்கோம். போன ஸ்லைடில் நான் சொன்னேன், இந்த பி வெர்பை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இருக்கிறது, இருக்கிறோம் அந்த மாதிரி வந்தாலே பொசிஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் அணி முன்னால் இருக்கிறதுன்னு நம்ம போன டைம் சொன்னோம், போன ஸ்லைடில். இங்கே என்ன, அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா எங்கள் அணி மற்ற அணிகளை விட முன்னால் இருக்கிறது, கம்பேரிசன். நம்மளோட பொசிஷன் கம்பேர் பண்ணி சொல்கிறோம். புரியுதுங்களா? எங்கள் அணி மற்ற அணிகளை விட முன்னால் இருக்கிறது. புரியுதுங்களா? சரி பாருங்க, ஆர் டீம் இஸ், இந்த பி வெர்புக்கு அடுத்து உடனே ahead of other teams, அவ்வளோதான். ஓகே, ஆஃபுக்கு அடுத்து அடுத்த வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், யாரை விட முன்னால். எப்படி, யாரை விட முன்னால், யாருக்கு முன்னால் அப்படிங்கிற அந்த பொசிஷனை பற்றி பேசும்பொழுது, அந்த ப்ராக்ரஸை பற்றி பேசும்பொழுது, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ரேங்கை பற்றி பேசும்பொழுது. புரியுதுங்களா? பாருங்கள், our team is ahead of other teams. ஓகே, our team is ahead of other teams. நல்லா கவனிக்க நண்பர்களே. இப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இப்படியே நம்ம சொன்னோம்னா ஒரு சிலருக்கு மீனிங் போய் சேராது. ஏன்னா எங்கள் டீம் மற்ற டீமை விட முன்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி தெரியுமா நினச்சிக்குவாங்க, சரிப்பா அதாவது உங்கள் டீம் இங்கே நிற்கிது, உங்களுக்கு முன்னாடி நின்னாங்களா இல்லை ரேங்க்கில் இருந்தாங்களா அப்படிங்கிற டவுட் வரும். அப்போ என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படின்னா our team is ahead of other teams in the race. இப்போ ரேஸ்னாலே நமக்கே தெரியும், அங்கே ரேங்கை பற்றி தான் பேசுவோம், பொசிஷனை பற்றி தான் பேசுவோம். புரியுதுங்களா? அதுவே
ரேஸுக்கு பதிலாக க்யூன்னு போட்டு பாருங்கள். இந்த க்யூ லைனில் என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் தான் நின்றுருப்போம். ஒருத்தருக்கு முன்னாடி தான் ஒருத்தர் நின்றுருப்போம். லைன்லலாம் வந்து பொசிஷனை பற்றி ரேங்கெல்லாம் பேச மாட்டோம். ரேஷன் கடைக்கு லைனில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நிற்போம், ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி தான் நிற்போம். அந்த இடத்துல நம்ம சிம்பிளாக பொசிஷனை மட்டும்தான் பற்றி பேசுகிறோமோ தவிர ரேங்கை பற்றி பேசலை. அவங்கள விட நாங்கள் முன்னாடிப்பா அப்படி பேசலை. புரியுதுங்களா? பாருங்கள். அப்போது பின்னாடி இந்த வார்த்தைகளை போட்டோம்னா அது ரேங்காக இல்லை வெறும் பொசிஷனாக அப்படிங்கிறத அதை காட்டி கொடுத்துரும். ஓகே, ஆர் டீம் இஸ் அஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ் இன் த ரேஸ். ரேங்கை பற்றி பேசுகிறோம். ஆர் டீம் இஸ் அஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ் இன் த க்யூ. ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், க்யூவில் எங்கள் டீம் எல்லாத்தையும் விட முன்னாடி நின்றுட்டுருக்குறோம், எல்லோரும் எங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட். எங்களுக்கு முன்னாடியே அவர்கள் வந்தனர். எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்தனர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? போன ஸ்லைடில் நம்ம என்ன படித்தோம், ஆக்ஷன் வேர்டு கூட படித்தோம் பார்த்தீங்களா? ஆக்ஷன் வேர்டு கூட படிக்கும் பொழுது இந்த அஹெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன மீனிங் கொடுக்கும், மூமெண்ட்டை பற்றி பேசணும்னு படித்தோம். வெரி குட், பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. மூமெண்ட்டை பற்றி பேசும். அப்போ நமக்கு முன்னாடியே அவங்க மூமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷனை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே அவர்கள் வந்தனர். பாருங்க, they arrived, okay, ahead of us. மெயின் வெர்புக்கு அடுத்து அஹெடுங்க. அப்போ மூமெண்ட்டை பற்றி பேசுகிறோம், ஆக்ஷனோட ப்ராக்ரஸை பற்றி பேசுகிறோம், மூமெண்ட். they arrived ahead of us. they arrived ahead of us. எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க. they arrived ahead of us. they arrived before us. இந்த இடத்துல பிஃபோர் நீங்கிற மீனிங் நம்ம போட்டுக்கலாம். they arrived before us. they arrived ahead of us. பிஃபோர் போட்டாலே மீனிங் வருது, அப்படின்றதுக்கு நம்ம அஹெட் ஆஃப் போடணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இன்றைக்கி நான் பிஃபோரை பற்றி நடத்தலை, அஹெட் ஆஃபை பற்றி நடத்துகிறேன். அதனால் அஹெட் ஆஃபை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? they arrived ahead of us. எனக்கு முன்னாடி அவன் கிளம்புனான். எனக்கு முன்னாடி அவன் கிளம்புனான். இங்கே நம்ம என்ன பண்ணி எதை பற்றி பேசுகிறோம், மூமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். எனக்கு முன்னாடி அவன் அந்த ஆக்ஷனை செஞ்சான். பாருங்க, முன்னாடியே அவன் கிளம்பினான். he left ahead of me, before me. அதே அர்த்தம் தான் இங்கேயும். பிஃபோருக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே வருது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னும் பொழுது பொசிஷனை பற்றி தான் பேசுகிறோம், எங்கே அவங்க இருக்கிறாங்க அந்த பிளேஸ்மெண்ட்டை தான் பேசுகிறோம். இது பார்த்தீங்கன்னா டைமை பற்றி பேசுது, ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுது. பாருங்கள், he left ahead of me, he left ahead of me, he left before me, he left before me, he left in front of meன்னு சொன்னீங்கன்னா தப்பு வராது. புரியுதுங்களா? ரைட். அவன் எனக்கு முன்னாடி இருந்தான். நல்லா கவனிக்கணும், அவன் எனக்கு முன்னாடி இருந்தான். இதை நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, அவன் எனக்கு முன்னாடி இருந்தான் அப்படின்னா மொட்டையா நம்மளோட பொசிஷனை மட்டும்தான் அது பேசுது. புரியுதுங்களா? நான் ஒரு இடத்துல இருந்தேன், அவன் எனக்கு முன்னாடி இருந்தான் அப்படி சொல்லுது. இதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருந்தோம், ப்ராஜெக்டில் என்னை காட்டிலும் அவன் முன்னாடி இருந்தான் அப்படின்னு நீங்கள் ரேங்கை பேசுனீங்கன்னா மாறிடும். புரியுதுங்களா? அப்போது பின்னாடி என்ன வார்த்தையை போட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது மீனிங்கை கொடுக்கும். ரேங்கை சொல்கிறீங்களா, பொசிஷன் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. சரி பாருங்கள், அவன் எனக்கு முன்னாடி இருந்தான். அவன் இருந்தான். he was ahead of me. நான் என்ன மீனிங்கில் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ரேங்கை பற்றி பேசுகிறேன். இல்லைங்க, அவன் ஸ்கூலில் நல்லா படிக்கிறவன் தான். அவன் ஸ்கூலில் என்னை விட கொஞ்சம் முன்னாடி தான் இருந்தான். எப்படி என்னை காட்டிலும் நல்லா படிக்கிறவன். அப்போ என்னை விட கொஞ்சம் முன்னாடி தான் இருந்தான். he was ahead of me, he was ahead of me. புரியுது நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன, கொஞ்சம் மைன்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது அதிகமாக அட்வான்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அப்போ கொஞ்சம் நீங்கள் மைன்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதில் நீங்கள் சரியான புரிதலுக்கு வந்து அதை வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? நான் சொல்லிக் கொடுத்த ரூல் தான். மூமெண்ட், அதாவது மெயின் வெர்புக்கு அடுத்து அஹெட் வந்தால் என்ன அர்த்தம், பி வெர்புக்கு அடுத்து அஹெட் வந்தால் என்ன அர்த்தம், ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அஹெட் வந்தால் என்ன அர்த்தம், நான் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதே கான்செப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சிம்பிளாகிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.